தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம் சிவசொந்தங்களே. நீங்கள் எண்ணியது நிறைவேற மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு பற்றி பார்ப்போம். மதுரை கூடலழகர் பெருமாள் கோவில் புராண புண்ணிய சிறப்புகள் வாய்ந்தது. கூடலழகர் பெருமாள் கோயில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள மதுரையில் அமைந்துள்ளது. இது 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்று. இதற்கு ஆழ்வார் பாடல்கள் உள்ளன. இக்கோயிலின் கருவறையில் உள்ள பெருமாள் பெயர் கூடலழகர். மாடத்தில் பள்ளி கொண்டிருக்கும் கோலம் அந்தரவானத்து எம்பெருமான் என்னும் பெயருடையது. 5 கலசத்துடன் கூடிய 5 நிலை ராஜகோபுரம், 8 பிரகாரங்கள், ஆண்டாள், சக்கரத்தாழ்வார், நவகிரகாதியர், ஆழ்வார்கள், ஆச்சாரியார்கள், மணவாள மாமுனிகள், விச்வக்சேனர், ராமர், கிருஷ்ணர், லக்ஷ்மி நாராயணர், கருடன், ஆஞ்சநேயர், லட்சுமி நரசிம்மர் ஆகியோரின் சந்நிதிகள் கொண்டுள்ளது இக்கோவில். அஷ்டாங்க விமானத்தின் கீழ்த்தளத்தில் கூடலழகர் அமர்ந்த கோலத்திலும், 2வது தளத்தில் சூரியநாராயணர் நின்ற கோலத்திலும், 3வது தளத்தில் பார்க்கடல்நாதர் பள்ளி கொண்ட கோலத்திலும் காணப்படுகிறார். உற்சவர் வியூக சுந்தரராஜ பெருமாள். பிரம்மாவின் புத்திரரான சனத்குமாரருக்கு பெருமாளை மனித ரூப வடிவில் தரிசிக்க வேண்டும் என ஆசை எழுந்தது. தன் விருப்பம் நிறைவேற இத்தலத்தில் பெருமாளை வேண்டி தவமிருந்தார். சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் அவருக்கு காட்சி தந்தார். பின்பு சனத்குமாரர் தேவசிற்பி விஸ்வகர்மாவை வரவழைத்து தான் கண்ட காட்சியை அப்படியே வடிவமைக்கச் செய்தார். அதை மிக அழகிய அஷ்டாங்க விமானத்தின் கீழ் பிரதிஷ்டை செய்தார். அவரே கூடலழகர் எனப்பட்டார். இத்தலம் கிருதயுகத்திலேயே அமைக்கப்பட்டு விட்டது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என 4 யுகங்களிலும் சிறப்புற்று விளங்குகிறது. எனவே இத்தல பெருமாள் யுகம் கண்ட பெருமாள் எனப்படுகிறார். அஷ்டாங்க விமானத்தின் கீழ் தலத்தில் கூடலழகர் ஸ்ரீதேவி பூதேவியருடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். 2வது நிலையில் சூரியநாராயணர் தேவியருடன் நின்ற கோலத்தில் அருளுகிறார். இதில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய முப்பெரும் தெய்வங்களும் அஷ்டதிக் பாலகர்களும் ஓவிய வடிவில் அருளுகின்றனர். இதனால் இந்த சந்நிதியை ஓவிய மண்டபம் என்று அழைக்கிறார்கள். 3வது நிலையில் பார்க்கடல்நாதர் பள்ளி கொண்ட கோலத்தில் தாயார்களுடன் அருளுகிறார். இவ்வாறு பெருமாள் இத்தலத்தில் நின்ற, அமர்ந்த, கிடந்த என 3 கோலங்களிலும் காட்சி தருகிறார். மேலும் பூவராகர், லட்சுமி நரசிம்மர், நாராயணன், லட்சுமி நாராயணன், ஆழ்வார்கள், வைணவ ஆச்சாரியார்கள் ஆகியோரையும் விமானத்தில் தரிசிக்கலாம். மலைக்கோயில்களில் பௌர்ணமி அன்று கிரிவலம் போல் இங்கே பக்தர்கள் விமானத்தை வலம் வருகிறார்கள். இங்குள்ள உற்சவர் வியூக சுந்தரராஜன் என்று அழைக்கப்படுகிறார். எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்பு சரியாக திட்டமிட்டு வியூகம் அமைத்து செயல்பட்டால் வெற்றி பெறலாம். இவ்வாறு எதிலும் வெற்றி தரும் அழகராக இவர் திகழ்வதால் இப்பெயரில் அழைக்கப்படுகிறார். இப்பகுதியை ஆண்ட மன்னர்கள் போர் புரிய செல்லும் முன்பு இவரை வேண்டி வெற்றிக்காக வியூகம் அமைத்து கொண்டனர். இதனால் இப்பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்வர். இந்த கோவில் பிரகாரத்தை தினமும் 12 முறை வீதம் 48 நாட்கள் வலம் வந்தால் எண்ணியது நிறைவேறும் என்பது தேவ ரகசியம். தமிழகத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படும் ஒரே பெருமாள் கோவில் இதுதான். ஓணத் திருவிழாவின் போது இங்கு விசேஷ பூஜைகள் நடக்கும். மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் சம்பிரதாயத்தை ஆரம்பித்து வைத்தாராம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களுக்கு சிவசொந்தங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம்.